வரவிருக்கும் ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் தேர்தல்களுக்கான வேட்பாளர்கள் உட்பட தனது தேர்தல் வேட்பாளர்களில் 70 விழுக்காட்டினர் 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பெர்சாமா கட்சி தெரிவித்துள்ளது. தங்களால் முடிந்தவரை அதிக பெண் வேட்பாளர்களை முன்னிறுத்த அனைத்தையும் செய்வோம் என்று பெர்சாமா கட்சியின் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். மலாய், சீன மற்றும் இந்திய சமூகங்களில் இருந்து திறமையான பெண் வேட்பாளர்கள் தங்களுடன் இணைய வேண்டும் என்று நேற்று இரவு நெகிரி செம்பிலானில் அவர் கூறினார். பாலினம் அல்லது இனம் பாராமல் அனைவருக்கும் வேட்பாளராகும் வாய்ப்பு உள்ளது என்று கூறிய ரவிஜி, கட்சியின் இட ஒதுக்கீட்டு முறைகள் குறித்து கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தினார். தகுதியான வேட்பாளர்கள் பொருத்தமான தொகுதிகளில் இணைக்கப்படுவார்கள். சில தொகுதிகள் மலாய் வேட்பாளர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை, மற்றவை சீன அல்லது இந்திய வேட்பாளர்களுக்கு ஏற்றவை. இதற்கான செயல்முறை மிகவும் சிக்கலானது என்று அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனலின் முடிவுகளுக்கும் அதன் நோக்கத்திற்கும் எதிராக செயல்பட பாஸ் கட்சி முடிவு செய்தால் அது பெரிகாத்தான் நேஷனலின் சின்னத்தை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது என்று பெசாத்துவின் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் நேஷனலை நிறுவுவதற்கான யோசனை பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசினிடம் இருந்து வந்தது என்றும், பெரிகாத்தான் நேஷனலின் அரசியல் அமைப்பு மற்றும் சின்னத்தை வகுத்து கூட்டணியை பதிவு செய்ததும் பெர்சாத்து தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். கூட்டணியின் அரசியல் அமைப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அதன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு கட்சி பெர்சாத்து உடனான உறவை துண்டித்து கூட்டு முடிவுகளுக்கு கட்டுப்பட மறுத்து பெரிகாத்தான் நேஷனலின் கொள்கைகளுக்கு அர்ப்பணிப்புடன் இல்லை என்றால் அது உண்மையிலேயே பெரிகாத்தான் நேஷனலை வலுப்படுத்த விரும்புகிறதா அல்லது வேறு திசையில் செல்கிறதா என்று மக்கள் கேட்பது நியாயமே என்று அவர் விளக்கமளித்தார். பெரிகாத்தான் நேஷனல் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையையே பலவீனப்படுத்திக் கொண்டு அதன் சின்னத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதை விட உங்கள் சொந்த அடையாளத்தின் அடிப்படையில் போட்டியிடுவது அதிக நேர்மையாகவும் பொறுப்பாகவும் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் நேற்று ஹம்சா ஜைனுடின் எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அவரது புதிய கட்சியான பார்ட்டி வவாசா நெகாரா வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் பெரிகாத்தான் நேஷனல் சின்னத்தை பயன்படுத்தும் என்றும் அறிவித்ததை தொடர்ந்து துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மலாய் மக்களிடையே அதிக ஒற்றுமைக்கு பங்களித்து சமூகத்தை மேலும் பிளவுபடுத்தாத பட்சத்தில் மலாய்க்காரர்களை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு புதிய அரசியல் கட்சியையும் தாம் வரவேற்பதாக பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஆம்னோ தலைவராகவும் இருக்கும் ஜாகிட் தனிநபர்கள் அல்லது முக்கிய பிரமுகர்களால் நிறுவப்படும் எந்த ஒரு புதிய அரசியல் தளமும் மலாய் சிந்தனையை ஒன்றிணைப்பதையும் பொதுவான நோக்கங்களை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். சிந்தனைகளை ஒன்றிணைக்க உதவுவதோடு மேலும் பிளவுகளுக்கு வழிவகுக்காத பட்சத்தில் ஒரு புதிய தளத்தை நிறுவ விரும்பும் எந்த ஒரு தனிநபரையும் அல்லது தலைவரையும் தாங்கள் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார். எந்த தளம் பயன்படுத்தப்பட்டாலும் அது இறுதியில் தேசிய செயல் திட்டம், இஸ்லாமிய செயல் திட்டம் மற்றும் மலாய் சமூகத்தின் நலன்களுக்கு ஆதரவாக மக்களை ஒன்றிணைத்தால் அது ஆதரவுக்கு தகுதியானது என்று நேற்று பண்டார் தத்தோ ஓனில் உள்ள சுல்தான் இஸ்கண்டார் மசூதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். பத்து பெரண்டாமில் உள்ள ஒரு மின்னணு தொழிற்சாலை அறிவித்திருந்த 3500 ரிங்கிட் தொடக்க சம்பளத்தால் ஈர்க்கப்பட்டு நேற்று மலாக்காவின் ஒரு வீதியில் இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். விண்ணப்பதாரர்களில் சிலர் மாநிலத்துக்கு வெளியிலிருந்து பயணம் செய்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக மலாக்கா நிர்வாக கவுன்சிலர் ங்வே ஹி ஜென் தெரிவித்தார். அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்கள் மலாக்காவில் நிலவும் அதிக வேலையின்மையை பிரதிபலிக்கிறார்கள் என்ற கூற்றுகளையும் அவர் நிராகரித்தார். மேலும் மாநிலத்தின் வேலையின்மை விகிதம் சுமார் 2 விழுக்காடாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான 300 முதல் 500 வரையிலான காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நேர்காணல் நடத்தப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பெரும் கூட்டம் குறித்த செய்தி மலாக்கா மேயர் ஷாதன் உஸ்மானின் கவனத்தை ஈர்த்தது. விண்ணப்பதாரர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதி குறித்து புகார்கள் வந்ததை அடுத்து அவர் அந்த ஹோட்டலுக்கு சென்று பார்வையிட்டார். அவர் நிறுவனத்தின் நிர்வாகத்திடம் விளக்கம் கோரியதோடு விண்ணப்பதாரர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார்.
மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவூப் யூசுவும் வரிசையில் காத்திருந்த விண்ணப்பதாரர்களுக்கு உணவு மற்றும் பானங்கள் விநியோகிக்க தனது அலுவலகம் மூலம் ஏற்பாடு செய்தார். நேற்று மதியம் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் ட்ரெய்லர் லாரி மோதியதில் 1 வயது சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பலியாகினர். அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், அதே நேரத்தில் 40 வயதான லாரி ஓட்டுநர் தலை மற்றும் இடுப்பு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்களை வெளியே எடுக்க தீயணைப்பு வீரர்களுக்கு 2 மணி நேரம் பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் மெதுவாக சென்று கொண்டிருந்த வாகனத்தை மோதுவதற்கு முன்பு ட்ரெய்லர் சறுக்கு இருக்கலாம் என்று நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரிலிருந்து கொந்தா நோக்கி லாரி சென்று கொண்டிருந்ததாக பஹாங் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு குன்றிலிருந்து கீழே இறங்கி ஒரு வளைவில் திரும்பும் போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது. இடதுபுற பாதையில் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதுவதற்கு முன்பு அந்த லாரி சாலையின் இடதுபுறமாக கவிழ்ந்தது என்று மாநில காவல்துறை தலைவர் யஹாயா ஒஸ்மான் தெரிவித்தார். லாரி ஓட்டுநர் மீது 15 நிலுவையில் உள்ள போக்குவரத்து சம்மன்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பந்திங் சுங்காய் மங்கீஸில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு அருகில் இருந்த கால்வாயில் 3 மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட ஒரு முதலை சிக்கியிருந்த நிலையில் நேற்று பிடிபட்டது. காலை 9:07 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து தங்கள் துறை ஒரு குழுவை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி செயல்பாட்டு இயக்குனர் அமான் முக்லிஸ் மொக்தார் கூறினார். 200 கிலோவுக்கும் அதிகமான எடை இருக்கும் என நம்பப்படும் அந்த முதலையை பிடிப்பதற்காக பந்திங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 8 பணியாளர்கள் அனுப்பப்பட்டனர். காலை 10:48 மணிக்கு அந்த முதலை வெற்றிகரமாக பிடிபட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.